சகோதரர்களே, தனிப்பெயர் சொல்ல தேவையில்லை, உறவு சொன்னால் போதுமானது. மூத்த இளைய சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பொடி நடிகன் கமல்ஹாசன் என்று என் பெயர் பத்திரிகைகளில் போட்ட காலத்திலிருந்து பெயர் தெரியாத, உருவம் தெரியாத கமல்ஹாசனை மோட்டார் பைக்கில் பின்னால் அமர்த்தி கொண்டு பேசும்படம் ஆஃபீஸுக்கு ஓட்டிச் சென்ற ஒரு சினிமா பத்திரிகையாளர். இப்போ இவரை பற்றி சொல்லும்போது எனக்கு பொறாமையாக இருந்தது. கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது அந்த பொசிஷன் எனக்கும் முதல்ல இருந்தது. எல்டாம்ஸ் ரோடு என்பது எந்த பத்திரிகையாளர் எப்போ வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளும் ஒரு கூடமாகவே இருந்தது. இங்கிருந்த பழைய பத்திரிகையாளர்கள் தெரியும். என்ன இங்கே அப்படின்னா, சும்மா ஃபோன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஓப்பன். எல்லாரும் அங்கே உட்காந்து வேறு படங்களை பற்றி பயமாக இருக்கும் நமக்கு. அங்கே வேறு படங்களை பற்றி நம்ம ஆஃபீஸில் உட்காந்து அரட்டை அடித்தா நானும் பேசிட்டது ஆகிடுமோன்னு கொஞ்சம் உறக்க பேசாதீங்கன்னு கெஞ்சி கேட்ட காலங்கள் எல்லாம் உண்டு. இப்படி நானும் உங்களில் ஒருவனாக வாழ்ந்தேன், வளர்ந்தேன் என்பதுதான் உண்மை. என்னுடைய பாட்டு ஒன்று வரும், நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான் ஒரு வரி வரும் ஹேராம் என்ற படத்தில். அது நமக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஏன்னா என்ன நடிகன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளரும் கூட என்று சொல்வதை விட பத்திரிகையாளரும் கூட நடிகராகவும் ஆகியிருக்கிறான்னு சொன்னால் பெருமையாக கொள்வேன். காரணம், நான் சினிமா பத்திரிகையாளனானது சம்பளத்திற்காக இல்லை, சந்தோஷத்திற்காக. பொம்மையில், குமுதத்தில் ஒரு பக்கங்கள் அத்தனை வேலைகளுக்கும் நடுவில் நான் எழுதி கொண்டிருந்தது உங்களில் ஒருவன் என்று என்னை அடையாளம் காட்டிக்கொள்வதற்காக. இதை ஒரு உயர்ந்த தொழிலாக நான் மதித்ததினால்தான் அதை எனது தொழிலாகவும் ஆக்கிக்கொள்ள நான் முயற்சி செய்தேன். அதற்கான அருகதையை பிற்பாடு தான் அடைந்தேன். இப்போ இந்த மையம் ஆசிரியர் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நான் வெறும் ஒரு ரிப்போர்ட்டர், ஆசிரியன் அந்தஸ்தெல்லாம் இன்னும் வரவில்லை. எனக்கு தெரிந்ததை ரிப்போர்ட் செய்து கொண்டிருப்பவன். ஆக ஒரு அடிப்பொடியனாக என்னை வைத்துக் கொள்ளலாம். அதே பொடி நடிகன் கமல்ஹாசன் தான் இங்கேயும். இங்கே ஒரு விஷயம் சொன்னார்கள், இந்த பத்திரிகையாளர் சங்கம் என்பது ஏதோ புதிதாக வந்துவிட்டேன். நான் பிறந்த வருடமும் சினிமா பத்திரிகையாளர் சங்கம் பிறந்த வருடமும் ஒன்று என்று நினைக்கிறேன். அதற்கப்புறம் பிரிந்து பிரிந்து திரிந்து வளர்ந்து இன்று ஒன்று கூடியிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இந்த குழுமம், கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் உங்களுக்கு பலமாக இருக்கும். அரசியல் தலைவர்கள் யார் வந்தாலும் உங்கள் ஒற்றுமை தான் உங்களுக்கு பலம் சேர்க்கும். காரணம், எத்தலைவர் எங்கு வந்தாலும் உங்கள் நிலை அதுவாகத்தான் இருக்க போகிறது. ஆக உங்கள் உறவுகளை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்கள் அரசியல் சார்போ அல்லது உங்களுடைய எண்ணங்களோ ஆத்திக நாத்திகவாதங்களோ அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. பட் இந்த குடும்பத்தில் எப்படி என்னுடைய தகப்பனார் பயங்கரமான ஒரு தீவிர ஆத்திகவாதி, என் மூத்த சகோதரர் நாத்திகவாதி, நான் பகுத்தறிவாளன், ஒரே குடும்பத்தில். இப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் மிக சுலபமாக ஏற்படுத்திவிட முடியும். அது உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு என்னை விட அனுபவமும் முதிர்ச்சியும் வயதும் உள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் உங்களை கை காட்டி சொல்லிட்டேன்னா கோச்சுப்பாங்க, அவ்வளோ இளைஞர்கள் அவங்க. அதை நான் ஆளை பேரெல்லாம் சொல்லலை. இன்னொன்று, பல வருடங்களுக்கு முன்னால், 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சினிமா பத்திரிகையாளர்களுக்கென்று தனி ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன். அவங்க அதை இன்னொரு சினிமா ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ப்ரீவியூ ஷோவுக்கு போனால் என்னென்ன சௌகரியங்கள் எதிர்பார்க்கப்படுமோ அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. முடியல, எனக்கு ரொம்ப சின்ன நடிகன், நான் கட்டுப்படியாக விட்டுட்டேன். நான் கோபமும் கூட. ஆனால் அது மீண்டும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் நான் செய்ய தயார். இங்கே இருக்கார், கல்யாணம் இருக்கார், உங்கள் ஹீரோ, பழைய ஹீரோ, நானும் இருக்கேன்.
பழைய ஹீரோ நானும் இருக்கேன். தேட்டர் வேணும்னா அவர்கிட்ட படம் இருக்கா இல்லையா தெரியாது, எங்கிட்ட நல்ல படங்கள் இருக்குது நிறையா. அவர் புது படங்கள் தருவார், நான் பழைய படங்களையும் வச்சுருக்கேன். உலக சினிமாக்கள் நிறைய என்னிடம் இருக்கிறது. இந்த கட்டடத்து முதலாளிட்டையும் இருக்குது, ஆனால் அவரை விட ஜாஸ்தி என்கிட்ட இருக்குது. தற்பெருமை இல்லை, இது என்னுடைய தேடல், என்னுடைய முயற்சியின் விளைவு. அதை நீங்கள் ரொம்ப தீவிரமாக எப்படி காடு வாங்கிறதுக்கு காத்திருந்தீங்களோ அதே மாதிரி பொறுமையாக, ஆனால் ஒரு ஒரு குவிப்புடன் அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்க. உங்களுக்கு இடம் அரங்கு இதெல்லாம் பண்ணிடலாம். அதை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர், அறிவார்ந்த மக்கள், உலக சினிமா தெரிந்தவர்கள், உங்கள் மொழியில் உங்களுக்கு பிடித்த மொழியில், தெலுங்கில் வேணும்னா மலையாளத்தில் வேணும்னா தெலுங்கில், தமிழ், மலையாளம், கன்னடம் எதில் வேண்டுமானாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விற்பனர்கள் இருக்கிறார்கள். இது என்னதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, என் கல்வி எக்காலத்திலும் பிழையாகாது, பிழைக்க வழியாகலாம். ஸோ மற்றபடி இங்கே யூனியன் அப்படின்னு எல்லாம் നിങ്ങൾക്ക് தெரியணும்னா, ஒரு மலையாளியை விட்டால் யார் யூனியன் சொல்ல போகிறாங்க? அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும் யூனியன் லாஸ் ரூல்ஸ் என்னன்னு. கிருஷ்ணன்குட்டி இருக்கார், அவர் சொல்வார். மற்றபடி உங்களுடன் என்னை அடையாளம் காட்டிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். இந்த டிடிஹெச் விவகாரம் என்பது இவ்வளவு பெரிய தியாக போராட்டமாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. இது ஒரு தொழில், ஒரு ஊடகம். புதிதாக நீங்கள் முதலில் எழுதி கொண்டிருந்த பேனாவை மாற்றிக்கொண்டு எப்படி கம்ப்யூட்டரில் எழுத ஆரம்பிச்சிங்களோ அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டம் என்று நினைத்தால் இது பெரிய ஒரு துரோகம் போலவும் தேச துரோகம் போலவும் ஆக்கி அதற்கான தண்டனைகளை பற்றி எல்லாம் விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிற்பாடு அவர்களுக்கு தண்டனை, குற்றம் என்பவைகளை விளக்க வேண்டியதாய் போயிற்று. எது நேர்மை, எது குற்றம் என்பதற்கு பொழிப்புரை சொன்ன பிறகுதான் அவர்கள், ஓஹோ அப்போ நாங்கள் செய்கிறது தான் குற்றமா, சரி அப்போ சரி விட்டுறலான்ட்டு. நிஜமாகவே அவங்களுக்கு தெரியல. அது இப்படி இருந்து கூட்டமாக ஒரு குரல் கொடுத்துட்டால் அதுதான் சரி என்று நினைப்பது. அப்படி நினைத்ததுனால தானே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே ரொம்ப நாள் தங்கிட்டாங்க. இதுவும் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தனம்தான். வியாபாரத்துக்கு வந்தவங்க அதை மாத்திரம் பார்க்காம கட்டளை பிறப்பிப்பதும் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதும் சரியாக வராது. அதனால தான் என்னுடைய பாடல் வரிகள், எனக்கு வைரமுத்து எழுதி கொடுத்த வரிகள், சொல்லிக் கொடுத்த வசனத்தை நல்லா பேசக்கூடிய நடிகன் நான் என்பதனால் எழுதி வைக்கப்பட்டிருந்த பாட்டை பட்டுன்னு அடிச்சுட்டேன். நம்ம ப்ரெஸ் மீட்டும் போது, யாருக்கும் அரசன் இல்லை, இவன் யாருக்கும் அடிமை இல்லை. அப்படித்தான் இந்த தொழில் நடக்கணும். அதற்கான ஆயத்தங்கள் தான் இது. அது நம்ம பல மீட்டிங்கில் சொல்லிட்டேன், எங்கேயும் திருப்பி சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திருட்டு விசிடி போடுறவன் 50% வருமானத்தை திருடுகிறான், களவாடுகிறான். இதுதான் உண்மை. நாம் இதை ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்க முடியும். பன்மையில் இருந்தால் கூட அவங்களுக்கு உரித்தான மரியாதை அவ்வளவுதான். அவரை திருடர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சமீப காலகட்டத்தில் அது கொஞ்சம் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்துட்டா பெட்டர், எதுக்கு வம்புன்னு நினைக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், நாடு கெட்டு போச்சு என்பதற்கு முதல் அடையாளம் என்னன்னா, திருடன் கத்தினா ஓடணும். அவன் நின்று திரும்பி என்ன கூப்பிட்டீங்களான்னு, காரியம் கெட்டது. என்ன கூப்பிட்டீங்களா சார், என்ன எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டான்னா காரியமே கெட்டது. இப்போ அந்த சூழலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். திருடனையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம், சூழலையும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அது ஆபத்தான சூழல். 50% நம்மளுடைய சொத்துக்களை, உங்களுக்கும் வரக்கூடிய வசதிகளை அவர்கள், ஏன்னா நல்ல தேட்டரில் உட்காந்து சினிமா பார்க்கலாம், இன்னும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதையெல்லாம் கொண்டு போய் சுபிட்சம் வராமல் தடுக்கும் அந்த திருடர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சரிப்பா, அது போகிறது அது வழக்கமாக அப்படி தான், தேன் எடுத்தவன் நக்காம விடுவானு என்னென்னமோ புது ஃபிலாசபிலாம் சொல்லி அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கென்று ஒரு தனி இடம் வந்து விட்டது. ஆனால் நியாயமாக அந்த திருடன் எடுக்கும் பணத்திலிருந்து கூட என்று வைத்துக் கொள்ளலாம், அதை குறைத்து 1% நியாயமான உடையவன் எடுத்தால் அது தப்புங்கிறது தான் இப்போ இந்த போராட்டம். இது என்னுடைய சொத்து. நாளை நீங்கள் ஒரு படம் எடுத்தால் உங்களுடைய சொத்து. திரும்ப திரும்ப இறுக்கி சினிமாவை நாங்கள் உணர்ச்சிகள் படம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கும் அது நாயகன் படத்தில் வர்ற மாதிரி ரத்த அடிபட வேண்டியிருக்கும். அவமானம்,
பேச்சு. நீங்கள்லாம் எதுக்குடா சினிமா எடுக்க வந்தீங்கன்னே கேட்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் லொக்கேஷனுக்கு போன காரணமே, ஸ்டூடியோ பேரை சொல்ல மாட்டேன், அந்த ஸ்டூடியோவே இல்லை இன்றைக்கி. அவங்க வந்து சொன்னாங்க, தம்பி சினிமா எடுக்க போகிறீங்களா? ஆமாங்க, ஒரு ஃப்ளோர் வேணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன செலவாகும் தெரியுமா? தெரியுங்க. எப்படி தெரியும்? இங்கே வேலை செஞ்சுருக்கோம். சினிமா எடுக்கிறது கற்றுக்கிட்டு வாங்க, அப்புறம் இடம் தரேன், காசு இருந்தால் போதாதுன்ட்டார். அப்படியே சின்ன பசங்க தான். எனக்கு 18 வயசு, சக்தி எனக்கு 25 26 வயசு இருக்கும், ப்ராப்ளம் மோர்.